Hello friends, today phrase is keep tabs on him. அப்படின்னா என்ன? tabs on him அப்படின்னா அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோ. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து நம்ம பிள்ளைங்களை வந்து ஸ்கூல் இல்லைன்னா காலேஜுக்கு நம்ம அனுப்புகிறோம் இல்லையா. ஸோ நம்ம வீட்டில் வந்து அவங்க ரொம்பவே நல்ல பிள்ளைங்களாக தான் இருக்காங்க, ஆனால் வெளியே அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு தெரிய வருது தே ஆர் டூயிங் சம்திங் ராங், ஏதோ ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு டவுட் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அவங்கக்கிட்ட வந்து ஜஸ்ட் ஒரு ஹெல்ப் கேட்குறோம். ஓகே, ஸோ அவன் போகிற இடம்லாம் வந்து என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க, அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அவனுடைய பிஹேவியரை வந்து ஜஸ்ட் நீங்கள் நோட் பண்ணுங்க. இதை நம்ம சிம்பிளாக எப்படி சொல்லுவோம்னா, அவன் மேலே எதுக்கும் ஒரு கண்ணு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அவன் என்ன பண்ணுறான், எங்கே போகிறான், எப்போ வர்றான், இது எல்லாமே வந்து நோட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதா என்னது கீப் tabs on him. ஸோ சேம் திங், அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் கீப் tabs on her. ஓகே, ஸோ அவளுடைய பிஹேவியர் எல்லாமே கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரேஸ் தான் என்ன, கீப் tabs on him.